போது இல்லையா? நான் இந்த கட்டுட்ட உடல் இல்லாத போதும் நான் இருக்கிறேன். அதுக்கு கற்பனை எல்லாம் போறீங்க. இது அனுபவத்தில் எடுக்கும். நீங்க அனுபவத்தில் இதை விளங்கப்படுத்தணும். அனுபவத்துக்குள்ள போய் தேடி அறிவு என்ன செய்யணும்? இந்த அனுபவத்தை கொண்டு இந்த அனுபூதியை விளங்கணும். கொஞ்சம் ஆழமான விஷயம் மனுஷ் பிடிப்பீங்களா எடுப்போம், இல்லாட்டி சும்மா சும்மா கீழே போகும். இப்ப இது 4-5 வருஷம் 10 வருஷம் 15 20 வருஷம் போனாக்களே இந்த இதுக்குள்ள போய் சரியா பிடிக்கல. நீங்க பிடிப்பீங்களா? நான் தாரத்துக்கு ரெடி. நான் வச்சிருந்தேன். நீங்க கொட்டிடாம வெளியே கொட்டி விடாம சிதறாம வாங்கி எடுப்பீங்கன்னா நான் தாரத்துக்கு ரெடி. சிலாக்களுக்கு என்ன செய்யும்டா இந்த விஷயங்களை இப்ப பிடிக்க இயலாத கட்டத்துக்குள்ள விளக்கக்குள்ள கொஞ்சம் காலம் எடுக்கும் தானே. அதுக்கிடையில இதை விளக்கக்குள்ள கொஞ்சம் தலைக்கு அடிக்கிற மாதிரி, இந்த நெத்திக்குள்ள நோங்குற மாதிரி இப்படி எல்லாம் ஏற்படும். நாளைக்கு சில நேரம் குழம்பினாலும் குழம்பிடுவார். அதனால நீங்க தெளிவான புரிதலை எடுக்கிறேன்டா கொஞ்சம் கடும் ஒரு ஸ்ட்ராங்கா நிக்கணும். நின்றா பிடிக்கலாம், ஏழாண்டு இல்லை. அதாவது ஏழா உங்களால முடியாதுன்ற வசனம் எனக்கிட்ட வராது. வழங்கிட்டா முடியாதுன்னு ஏழாங்கிறதெல்லாம் அந்த நம்மகிட்ட இருந்து வார உணர்வுகள் நம்பில்லை. நம்மகிட்ட கூட இருக்கானே அவன் நமக்கு தார வேண்டும் உணர்வு. அப்ப அதனால இப்ப நீங்க நினைவு யார நினைவுல யாரு வந்திருக்கா? இப்ப கனவு என்கிறது நினைவுல வந்திருக்கிற ஒரு விஷயமா இல்லையா? அப்படின்னா இப்ப நீங்க என்ன வந்து நீங்க நினைவுல நிக்கிறீங்களா, நினைவை விட்டு வெளியே நிக்கிறீங்களா? அதான் நினைவுல வந்து நீங்க நின்றீங்களா கனவுதான். நீங்க வந்து நிக்கிறது தான் கனவு. நீங்க இப்ப நீங்க கலைஞ்சிட்டீங்களா கனவும் கலைஞ்சிடும். இப்ப கனவுங்கிற ஒரு விஷயம் உருவாகுது. நீங்க வந்து கட்டுண்ட ஒரு ஆளா நிக்கிறதால. அப்படி கட்டுண்ட ஒரு ஆளா வந்து நீங்க நிக்கிறீங்க என்று அந்த சொல்ற நீங்க எயினை போகும். அதை எயினிக்கு நான் காட்டுறேன். அதை நீங்க என்று சொல்றத காண்போனா இருக்கிற அந்த நிலையை சுட்டி காட்டுறோம். அப்ப நீங்க கட்டுண்ட ஒரு ஆளா வந்து நின்றா அந்த கட்டுண்ட நிலையிலிருந்து நீங்க காண்ற இடம் காண்ற நிலை அது கனவு. அந்த கட்டுண்ட நிலையில நீங்க நிக்கிறீங்க அந்த காண்றவர் யார்? இப்ப கட்டுண்ட நிலையில நிக்கிற அவரா இல்ல அந்த கனவை காண்ற அவரா? கனவை காண்றவர் தான் கட்டுண்ட நிலையில நிக்கிறதாக காண்ற. அதனாலதான் கனவு. இப்ப கனவை காண்றது கனவுல வந்து நிக்கிற அவர் இல்லை. கனவுல வந்து நிக்கிற அவரு அந்த கனவை எப்படி காண்றாருண்டா நிஜமா ஒரு உலகமா ஒரு நிலையானதா அவரும் ஒரு நிஜமா இருக்கிறதாகவும் அவர் இருக்கிற அந்த இடமும் ஒரு உலகமாகவும் அந்த உலகமும் ஒரு நிஜமானதாகவும் கண்டுதானே அவர் அதுல வாழ்றாரு. அப்படின்னா அவரும் ஒரு தனிப்பொருளாகவும் அவர் காண்ற எல்லாத்தையும் தனி பொருட்களாகவும் கண்டு நிஜமான நம்பி அவர் என்ன செய்யறாரு? அது நிஜமான நம்பின அதுக்காக நிஜமான கண்ட அந்த பொருட்களுக்காக நிஜம் வண்டி இருக்கிற என்று சொல்லி அவர் நம்பின அந்த எண்ணினத்துக்காக வாழ்றாரு. இப்படி வாழ்றது அந்த கனவு கண்டுகிட்டு இருக்கிற அவரா, கனவுல வந்து நின்றுகிட்டு இருக்கிற இவரா? கனவு கண்டுகிட்டு இருக்கிறார் அவரா? கனவுல நின்றுகிட்டு இருக்கிறோம். இத சரியான புரிதல் ஆரம்பத்திலேயே எடுத்துரும். அனிஸ் பாத்திமாவுக்கு புரிபடுதா? இதுல சரியான புரிதல் இருக்கும். அப்ப காண்போன் என்கிற அவன் ஏகமாய் இருக்கிறவன். அவனுடைய நிலை ஏகமாய் இருக்கு. கனவுல அவன் எங்கேயாவது இடத்துல கட்டுண்டு இருக்கானா? இல்லை. அப்படி கட்டுண்டு இருக்கிறது என்னன்னா அவனோட கொப்பி, பிரதிநிதி. அப்ப அவன் ஒரு பிரதிநிதியை படைக்க போறான்னு இப்ப யார படைச்சிருக்கான்னு விளங்குதா? அப்ப ஒரிஜினல் யாரு? அவன்டா அத புரியறவங்க இப்ப உங்களுக்கு விளங்கிட்டு
நான் எல்லாம் சரி, அவன் எல்லாம் சரி. அதை விளக்கி நாம புரியறதுக்கு பேசுறதுக்கு காண்போன். கண்டுகிட்டு இருக்கிறவனே சொல்ற காண்போன் வசனத்துக்குள்ள என்ன அர்த்தம் இருக்கா? காண்ற நிலையும் இருக்கி, அவன் காண்ற காட்சியும் இருக்கு. இப்ப நான் சும்மா இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி நீங்க கவனிச்சீங்களா என்ன தேவை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு நினைப்பீங்க. அப்ப இன்னைக்கு நான் பார்க்கறதும் இருக்கி, எனக்கு என்ன போன்று தெரிகிறது ரெண்டும் இருக்க இல்லையா? ஏதோ நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்டா, ஏதோ ஒரு காட்சி எனக்கு தெரிஞ்சுட்டு இருக்கேன்னு அர்த்தம் இல்லையா? இந்த நிலைக்கு என்ன சொல்றேன்? காண்போன். அப்ப இப்ப கனவு என்கிற அந்த காட்சிய காண்போன் எங்க காண்றான்? அவனிடத்துலதான் காண்றான், தன்னிலையெல்லாம் காண்றான். அவன் அதை காண்றதுக்கு வெளியே போய் என்னையாவது கொண்டாந்தானா? இல்ல இங்க அவர் தன்னிலையில இருந்த ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு வெளியில போனானா? அப்ப அவனுக்கு வெளியில போக வேண்டிய ஏதாவது அவசியம் இருக்கா? வேற இனியாவது வெளியில இருந்து உள்ளுக்கு எடுத்துக்கிட்டு வரணும் என்ற அவசியம் தேவை இனியாவது இருக்கா? அப்ப அவன் எதை காண்றாலும் தன்னிலையிலேயே அவனுக்கு இருக்கா இல்லையா? எல்லாம் அப்படின்னா அவன் எல்லாமாக அவன் இருக்கானா இல்லையா? இப்ப நான் சொல்ற விஷயம் எல்லாம் நீங்க உங்களோட அனுபவத்தில ஒப்பிட்டு உங்களோட அறிவு ரீதியாக சரியா கரெக்டா புரியுறீங்களா, இல்ல கற்பனையில கூட்டிட்டு போறேன்னா? அப்போ உங்களோட நப்சில உங்களோட மனசுல நாங்க உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம்? இதுகளையெல்லாம் விளங்கக்கூடிய மாதிரி நல்லுணர்ச்சி பெறுகிற மாதிரி ஆதாரங்களை தந்திருக்கிறோம். இவைகளை கொண்டு நல்லுணர்ச்சி பெறுவோர் உண்டா? இவைகளை கொண்டு சிந்திப்பவர்கள் உண்டா? இவைகளை கொண்டு விளங்கிக் கொள்றவர்கள் உண்டா? இவைகளை கொண்டு இவர்கள் உதாரணங்களை விளங்கிக் கொள்வார்களா என்று கேட்கிற வசனங்களுக்கெல்லாம், வேத வசனங்களுக்கெல்லாம் அர்த்தம் விளங்குதா? இப்ப அப்ப இத தன்னை சிந்திக்கிற, தன்னை உணர்ற, தன்னை நிலைய ஆராய்வு செய்யற இடத்துக்கு வராம களிமாவும் விளங்காது, கொள்கையும் விளங்காது, சாந்தி மார்க்கமும் விளங்காது. களிமாவும் விளங்காது, கொள்கையும் விளங்காது, வேதமும் விளங்காது, ரசூல்மாரண்ட யாருன்னும் விளங்காது, நபிமாரண்ட யாருன்னும் விளங்காது. அதோட மார்க்கம் என்றா என்ன, பாதை என்றா என்ன என்கிற வழியும் விளங்க. அப்ப முதல்ல அவர் என்ன செய்யணும்? தன்னிலைக்கு வரும், தன்னிலையை சிந்திக்கும். தன்னிலையில என்ன நிலையெல்லாம் இருக்கின்றவர் என்ன செய்யணும்? ஆராய்வு செய்யும். இப்படி ஆராய்வு செஞ்சு தன்னிலைக்கு வந்து தன்னை சிந்திக்கிறதுக்கு வந்துட்டாருண்டா இவருக்கும் கடவுளுக்கும் அல்லாவுக்கும் கோடுக்கும் தெய்யவுக்கும் என்ன ஏற்பட்டுரும்? தொடர்பு ஏற்பட்டு. அப்படி தொடர்பு ஏற்படுற அந்த நிலை தான் எந்த நிலை? ஆரம்பம் ஏகமாக நான் இருக்கிறேன். அந்த ஏகமாக நான் இருக்கிற நிலையில உள்ள அடுத்த கட்டம் தான் அதுல விழிப்பாக இருக்கிறேன், காண்போனாக இருக்கிறேன். ஏகமா மட்டுமா இருக்கேன்? இன்னைக்கு ஏகமா இருக்கிற என்னிடத்தில என்ன நான் உணர்ற, என்ன நான் காண்ற விழிப்பும் இருக்கு. இப்ப இன்னைக்கு காட்சி யாரு? நான் தான். அப்ப காண்போன் காட்சி அவன். அவன் காண்றதுதான் காண்போன்ங்கிற நிலை என்கிற புரிதல் வரும். அப்ப இப்ப அவரு காண்போனா இருக்கிறவரு நல்ல வழங்கணும். காண்போனா இருக்கிறவர் யார சொல்றேன்? கனவு கண்டுகிட்டு இருக்கிறவர். கனவு கண்டுகிட்டு இருக்கிறவரு தானே காண்போன். அப்ப கனவை கண்டுகிட்டு இருக்கிற காண்போன் கனவுல யார காண்றாரு? அவன் தான் தன்னை நான் என்று சொல்லி தன்னை காணுவான். கனவுல கட்டுண்டு ஒரு ஆளா வந்து நிக்கிற அனிஸ் பாத்திமா அந்த காண்போன் எப்படி காணுவா? அவன் என்று சொல்லி
நான் என்று சொல்லித்தான் அது நான் என்று காண்றேன்டா தான் அவ என்ன செஞ்சிருக்கணும், களிமாக்கு வந்திருக்கணும், கொள்கைக்கு வந்திருக்கணும் இல்லையா? அல்லாஹ்வை நினைவுபடுத்துற திக்ருக்கு வரலேண்டா அவள் வேறு அது யாருன்னு தெரியா, அது யாருன்னு தெரியா. அதுக்கு நான் கடவுள் ரெண்டு பேர் வச்சிருக்கேன், அல்லாஹ் ரெண்டு பேர் வச்சிருக்கேன். எனக்கும் அந்த காண்போனா இருக்கிற அவனுக்கும் என்னையாவது சம்பந்தம் இருக்கா? சம்பந்தம் இருக்கிறதாக உணர்வனா? சம்பந்தம் இருக்கிறதாக தெரியக்கூடிய அறிவு எனக்கிட்ட இருக்குமா? இருக்காது. அந்த அறிவு உறங்கி கிடக்கும். இப்ப நித்திரை என்கிற அந்த உறக்கம், அந்த அறிவு உறங்கி கிடக்கிறது இல்லதான். நித்திரை என்று சொல்லி நாம நினைக்கமே, நித்திரை என்று சொல்லி அனுபவிக்கமே, தூக்கம் என்று சொல்லி போய் கிடக்கமே. இன்னைக்கு நாம தூங்குறோமா, நம்மளோட அறிவு தூங்குதா? அதுதான் என்ன செய்ய. இன்னைக்கு அறிவு தூங்கி அந்த காண்போனாக இருக்கிறவன் நான் தான் என்று அறிய விடுவதில்லை. காண்போனாக இருக்கிற நான் தான் என்று அந்த நிலையை உணர்ந்து ஏகமா இருக்கிற நிலை என்கிற அந்த இடிப்புக்கும் நம்மளை என்ன செய்யதில்லை, போக விடுவதில்லை. அப்ப உன்னிடத்தில் வாரவர்களை, உன்னிடத்தில் வார ஜின்னையும் மின்சையும் தடை செய்து நரகத்தை நிரப்புவேன் என்று அவன் சொன்ன விஷயம் அந்த அறிவை உறக்கத்தில போடுறதுதான். இப்ப நீங்க உறங்குறீங்களா, அறிவு உறங்குதா? அப்ப சொல்றாங்க கிட்ட நரகத்தின் பெயர் அறிவு உறக்கமங்க. அப்ப அப்படி அறிவை உறங்க வச்சுட்டா, அறிவு உறக்கத்தில கிடந்தா அந்த அறிவு உறங்குற நிலையில வாழ்றவரு, அந்த அறிவு உறக்கத்தில ஒரு வாழ்க்கைக்கு வாரவரு, அந்த அறிவு விழிக்காம ஒரு வாழ்க்கைக்குள்ள வந்து சம்பந்தப்படுறவரு கிட்ட நரகமா, நரகத்தில நடக்கிறான். அப்ப இப்ப உள்ளமனும் வீட்டினிலே யார் அறிவு சொல்றாங்க, உள்ளமனும் வீட்டினிலே உறங்குகிற உன்னறிவு, உண்ட அறிவுங்க. அந்த அறிவு உறங்குது. இப்ப நாம அறிவண்டி வச்சிருக்கிறதெல்லாம் அறிவாப்ப. இப்ப நாம அறிவண்டி சொல்லி என்ன மூலம் வச்சிருக்கவா? அறிவாளிகள் அறிவு என்று சொல்லி எவ்வளவு எல்லாம் வச்சிருக்கிறதெல்லாம் இப்ப அறிவா? எந்த அறிவு உறங்குதா? உறக்கத்தில் நடக்கா. அப்ப அறிவை நான் தட்டி எழுப்பினாத்தான் அது என்ன செய்யும், என்ன எனக்கு உணர்த்தும், எந்த நிலையை எனக்கு என்ன செய்யும், அறிவிக்கும். இப்ப அந்த அறிவு உறங்கிட்டு அதான் எந்த அறிவு. அது பௌதீக ரீதியாக ஏற்படுற, பௌதீக ரீதியாக யாரும் தார அறிவு இல்லை, அதோட சம்பந்தம் இல்லை. அப்படி பார்க்கக்குள்ள இந்த பௌதீகமாக இன்னும் இருக்கிற அறிவு மகிழ்ச்சி அறிவுல சேரும். இந்த அறிவால வகுமுதான் ஏற்படும், இருள் தான் ஏற்படும், அறியாமை தான் ஏற்படும். அப்ப அந்த உறங்குகிற அறிவு தட்டி எழுப்பப்பட்டா அங்க என்ன ஏற்படும், ஒளி ஏற்படும். அந்த உள்ளம் என்ன செய்யும், அந்த அறிவை கொண்டு விழிக்கும். விழிப்பை எடுத்து அந்த உள்ளம், அந்த உள்ளத்தை உணர்ற, அந்த உள்ளம் அந்த உள்ளத்தை அறிகிற அந்த கண் திறக்கப்பட்டு அது என்ன செய்யும், தன்னை உணர்ற, தன்னை அறிகிற நிலை ஏற்படும். இப்ப அந்த அறிவு தான் உறக்கத்துல கிடக்கு. இப்ப நாம போய் உறங்குறோமா, அந்த அறிவு போய் உறங்குதா? அதைத்தான் அதை என்ன செய்யறாங்க, தட்டி எழுப்பி விடுங்க, தலை நிமிந்து வாழலாமுங்க. மர தலை குனிஞ்சு வாழ்ற நிலை அவருக்கு எப்பயும் கிடைக்காது, எதிலையும் கிடைக்காது. எப்பயும் அவர் குனிஞ்சு வாழவே தேவையில்லை. அப்ப இப்ப ஈனைக்கு இப்ப கனவுல கட்டுண்டு நிக்கிற அவருக்கும் காண்போனா இருக்கிற அவருக்கும் இந்த தொடர்பு படுத்தி ஒரு விஷயம் இருக்கு. இப்ப காண்போனா இருக்கிற அவர் உடலோட இருக்கிறா இல்லையா? அப்ப கனவுல நிக்கிறவருக்கு அந்த காண்போனா இருக்கிற அவர உடல் தெரியுமா, தெரிய வருமா? தெரிய வரும்பா? சும்மா இப்படி செய்வோம் சரியா? நீங்க இப்ப நல்லா தூங்குறீங்க, தூங்கினோட கனவு வருது, வந்தோடனே இப்ப கனவுல உங்களை மாதிரி ஒரு ஆள் வந்து கனவுல கட்டுண்ட ஒரு உடலோட நிக்க இல்லையா? அப்படி நின்று கனவுல அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்க இல்லையா? இப்ப கனவு காண்றவரு இங்க ரூம்ல கட்டில படுக்க
அவரை அந்த கட்டில அண்ணா வந்து தூங்கி அண்ணா படுக்கிற அவர கனவுல கட்டுண்டு வார அவர அந்த கொப்பி அந்த பிரதிநிதி வந்து பார்க்கலாமா? அப்படித்தான் காலையில ஒழும்பக்குள்ள திடீர்னு எப்படி இருக்கும்? காலையில ஒளிம்பி சரியா கனவு கலைஞ்சிட்டு கனைய திடீர்னு ஒளிம்பி நினைவு வர முன்னுக்கும் இந்த மாதிரி ஒரு ஆள் எப்படி இருக்கும்? என்ன செய்வி அப்படின்னு கேப்பியாது. வந்து அவர் சொன்னா அவங்களோட கனவுல வந்தேனே நீங்கதான் ரெண்டு அப்படி கனவுக்கு முன்னுக்கு வந்து எனக்கு முன்னுக்கு நின்று உங்களோட கனவுல உங்களை மாதிரி வந்தேன்னா அந்த நின்று எப்படி வர முடியுமா? அப்படி வந்தா அந்த கனவு காண்றதுக்கு வெளியில இருந்தவர் அவரை கொண்டாந்தாரு என்று வராத அர்த்தம். அப்படி என்றால் கனவுல வார அவரை விட்டும் வெளியிலையும் கொண்டரலாம் அவரை விட்டு என்றும் ஒரு அர்த்தம் பெருமை வராதா? அப்ப நீங்க ஒரு கனவு காண்றதுக்கு உங்களை கனவுல தெரிகிற எல்லாத்தையும் இதெல்லாம் உங்களோட கனவுல வரணும் கொண்டு அவ்வளவுத்தையும் ஒவ்வொரு கடையில போய் கொள்முதல் பண்ணி வீட்டை கொண்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா கனவு காண்றோம். நான் இரவைக்கு ஒரு கனவு காண போறேன்னு ஒரு ஃபங்க்ஷன் என்று சொல்லி ஒரு ஸ்பெஷலா ஒரு கார்டு அடிச்சு அனிஷா நீங்களும் இரவை கனவுக்கு வந்துடுங்க, ரம்சியா நீங்களும் வாங்க, பயாஜா நீங்க எல்லாருமே இரவைக்கு இந்த கனவுக்கு வந்துடும் பண்ணி இன்வைட் ஒன்று கொடுத்து இத்தனை மணிக்கு நான் 10 மணிக்கு கனவு காணுவேன். அப்ப மரம் நீங்க எல்லாம் வந்து மரம் நான் அங்க இனி பேக்கரிக்கு போய் கேக் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு வாழைப்பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்து டீ எல்லாம் ஊற்றி வெளியே ரெடி எங்க வீட்டை வச்சுக்கிட்டு நான் படுத்த உடனே இப்ப எல்லாரும் நீங்க கனவுல வார அந்த சாமான் எல்லாம் கனவுல வார எல்லாரும் கனவுல இருந்து சாப்பிடுறோம். அப்படியா? அப்ப நீங்க கனவு காண்றதுக்கு கனவுல வந்த எல்லாமே மொத்தமும் உங்களோட நினைவுல இருந்தும் உங்களுக்கு தெரிகிறது. ஆனா நினைவுல இருந்துதான் அது உங்களுக்கு தெரியுது. ஆனா கனவுல உங்களுக்கு அதை நிஜம் என்று நீங்க கண்டத்தால நீங்க உட்பட நீங்களும் ஒரு கட்டுண்ட தனிப்பொருளாகவும் கனவுல தெரிகிற எல்லாமே ஒவ்வொன்றும் தனித்தனி பொருளாகவும் தெரிகிறதால இப்படி தெரிய வந்ததால இப்படி தெரிகிற நிலைக்கு உங்களோட கட்டுண்ட புலன்கள் இருக்கிறதால நீங்க நிஜமா நம்பிக்கிட்டு அதை கனவண்டு உணராம கனவண்டு காணாம இதை கண்டு கொண்டு இருக்கிறவன் நான் தான் என்று சொல்லி அந்த காண்போன் என்கிற நிலையை உணராம மறந்து மறதியில வாழ்றமா இல்லையா? மறந்து மறதியில 2 அடி அகலமும் 5 அடி உயரத்திலேயும் உள்ள ஒரு கட்டுண்ட ஒரு ஆள் ஏண்டி இப்படி கொண்டு என்னை இப்படி வாழ வச்ச இப்படி ஒரு வாழ்க்கைக்கு நான் வந்தேன் என்னத்தால தெரியுமா? சாபத்தால. ஏன் இந்த கோலமடா? ஏகனின் சாபமடா. அப்ப இந்த இறை சமூகத்தை விட்டு நீ வெளியே போ என்று சொல்லி எடுத்தெறிஞ்ச அந்த சாபம் எங்க இன்னைக்கு இப்ப வந்து கடல் மலை யாவுமே சுஜூதுட நீ ஏன் மறுத்து விட்டாய் மனிதா நீ ஏன் மறுத்து விட்டாய் என்று செயல்பாட்டுல எழுதுறார். அப்ப அப்படி அந்த மறுத்த அந்த மனிதன் இப்ப சாபத்துக்குள்ள இருக்கான்ற உடனே இப்படி வந்து நான் ஒரு தனிப்பொருள் என்றும் நான் இப்படி ஒரு உலகம் என்று சொல்லி சரியா தனிப்பொருள் என்று இங்க தன்னை கண்டதும் தனித்தனி பொருட்களாக இருக்கின்ற உலகத்தை கண்டதும் மொத்தத்துல யார காண்போனா இருக்கிற என்னத்தானே? அப்படின்னா காண்போனா இருக்கிற என்னையே எனக்கு வேறாக ஆக்கி வேறாக காட்டி வேறாக இருக்கா என்று சொல்லி ஒரு அறிவை ஊட்டி அந்த அறிவுல நிக்கிற நிலைதான் இப்ப நான் இன்னும் வந்து நிக்கிற நிலை. சரியா? அப்ப இங்க நினைவு வந்து ஒளிம்பினத்துக்கு பிறகுதான் தெரிய வேண்டி வரும் நான் கண்டது கனவு, அந்த கனவுல வந்து நின்றது நான் தான். ஆனா நான் ஒரிஜினலா நிழலா? அந்த நிழலை போன்ற உடலை நிஜமன நம்பி நரகுல வீழாதேங்க. இப்ப அத நிஜமன நம்பி இருக்கிறார்கள். இப்ப எங்க விழுந்து கிடக்காக? அப்ப காண்போன் என்கிற ஏக வியாபக அந்த இடிப்புக்கு போக விடாம
சொந்த இடிப்பு நிலையில போய் அவர் உணர்ந்து அவர இடத்தை பிடிக்க விடாம இடையில தடை செய்வேன், தடை செஞ்சு மனிதர்களை எரிகட்டைகளாக நரகத்துக்கு நிரப்புவோம் என்ற விஷயம் இந்த அறிவை நித்திரையில போட்டத்தால, இந்த அறிவை உறக்கத்துல போடுறதால அதை சாத்தியப்படுத்துறானா இல்லையா? அதை அவன் செய்யறானா இல்லையா? கோடான கோடி எரிகட்டைகளை நரகத்துல போட்டு இன்னும் நெருப்புல வேகிட்டு கிடக்கா இல்லையா? என்ன காரணம் அதுக்கு? அந்த சாபம் தன்னை நிலையை மறந்தது, தன்னை நிலையை விட்டது, தன்னை அறிய வேண்டிய அறிவை உறக்கத்தில போட்டது, அது உறங்கி கிடக்குது. அப்போ இப்ப என்ன சொல்லுது? ஐனுல் யக்கீன் வந்தா லசர உன்னல் ஜஹீம். ஐனுல் யக்கீனோட பிரத்தி அச்சமான உறுதி வந்தா ஜஹீம்ங்கிற அந்த நரகத்தை காண்பார்களா? மறுமையில என்று சொல்லியிருக்கா? இப்ப உள்ளுப்ப நேரம் நான் அப்படியே பேசிக்கிட்டு வரக்குள்ள அந்த நரகம் கண்ணுக்கு முன்னுக்கு வந்து போச்சா? அந்த நரகம் கண்ணுக்கு முன்னுக்கு வரக்குள்ள யாரெல்லாம் கிடக்கான்னு சொல்லி கொஞ்சம் அறிவு காட்டிச்சா? அதனால நீங்க மறந்துறாங்க, இனி நீங்க கொண்டு போய் விழுந்துறாங்க. அப்ப நீங்க மறந்தீங்கன்னா உங்களை அந்த நிலையை உணராட்டி ஏகமா இருக்கிற அந்த நிலையிலிருந்து காண்பவனா இருக்கிறது நான் தான் என்று நீங்க அந்த நிலைக்கு போனா இப்ப அந்த நரகத்தில இருந்து மீட்சி பெற்று இவ்வளவு காலமும் எங்க கிடந்தோம் என்கிறது இப்ப உங்களுக்கு புரியுமா இல்லையா? நமக்கு புரிய வேண்டி வருமா இல்லையா? அதுல கிடக்கிறவங்களுக்கு நாம நரகத்திலாம் கிடக்கும் என்று தெரிய வேண்டி வருகிறதா? ஏன் அது வருகிறது? இல்ல உண்மை சொல்லி இருக்காங்க. அவங்க இம்மையில யார் குருடனாக இருந்தார்களோ அவங்க மறுமையிலையும் அப்ப நாம நரகத்தில கிடக்கும் என்று சொல்லி பார்க்கிற அந்த கண் என்ன செய்யப்படுகிறது? இல்ல இப்ப ஐநுள்ள கீன் ஏற்பட்ட லத்தர உன்னல் ஜஹீம், அந்த எரி நரகை காண்பீர்கள் என்று சொன்னது இந்த கண்ணாலையா கல்பு கண்ணாலையா? அப்ப அறிவு விழிக்கப்பட்டு கல்பு கண் திறக்கப்பட்டு அதால பார்க்கிறதால அதால அறிகிறதால அந்த நிலையிலிருந்து உணர்றதால இந்த நிலை லேசா உங்களுக்கு தெரிய வேண்டி வந்துச்சு. அல்லாமல் கண்ணுக்கு முன்னுக்கு பார்த்தா எல்லாரும் நல்லா இருக்கிற மாதிரி நீக்கி குருடு. அப்ப இம்மையில இந்த குருடோட இருக்கிறவங்க மறுமையிலையும் குருடோட இருக்கிறதால அவங்க நரகத்தில கிடக்கும் உடலை நிஜமன நம்பி நரகத்தில வீழ்ந்து கிடக்கும் என்று அவளுக்கு விளங்குதில்லை, பார்க்கா இல்லை, தெரியவில்லை. அப்ப இப்ப அவளுக்கு அது என்ன விளங்குதுண்டா? இம்மையா விளங்குது, நிஜமா விளங்குது, எல்லாம் தனித்தனி பொருளா விளங்குது. அப்ப இப்படியெல்லாம் இதை விளங்கப்படுத்தி இதை விளக்கி இதை நினைச்சு இப்படியெல்லாம் அவளுக்கு புரிய வச்சு ஒரு அறிவை கொடுத்து இந்த பௌதீக ரீதியாக இவர்களை கொண்டு போய் இதுதான்டா உங்க வாழ்க்கை என்று சொல்லி இவர்களை தள்ளி உற்றிருக்கிற இடம் எங்கே? அது அவங்களுக்கு விளங்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இதை காணக்கூடிய கண் குருடா இருக்கு. அந்த கண் ஏன் குருடா இருக்கு? அந்த கண்ணை துறக்கிற அறிவு நித்திரையில கிடக்கு. அந்த அறிவு விழிச்சாத்தானே அந்த அன்னை செய்யும், அந்த அறிவு காட்டி கொடுக்கும். அந்த கண்ணை திறந்து விடும். திறந்துட்டோட மகாத்தம் பார்த்தா இப்போ போலவு காலமும் இதுக்குள்ளேயா கிடந்திருக்கும். இப்பதான் அவருக்கு என்ன விளங்கும்? இடது சைடுல வலது சைடு அவர் வலது சைடு இருப்ப ஏகமாக நான் இருக்கிறேன், காண்போனாக நான் இருக்கிறேன், எந்த கட்டுப்பாடும் இல்லாத ஏக நிலையில நான் ஏகமா இருக்கிற என்னுடைய நிலை என்னுடைய சொந்த நிலை என்று இப்ப வலது கண் துறக்குமா இல்லையா? வலது சைடு தெரியுமா இல்லையா? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் இடது சைடுல நரகத்தையும் வலது சைடுல ஜன்னத்தையும் கண்டேன். இது ஹக்கான பேச்சா இல்லையா? உண்மையாகவே அவ கண்டாளா இல்லையா? நான் செல்லக்குள்ள நீங்க விளங்கக்குள்ள நீங்களும் காண்றீங்களா இல்லையா? அது இன்னும் கொஞ்ச நேரத்தால மறந்து போற விஷயம், அது வேற விஷயம். அதை விடுங்களே, போராட்டம் முடிஞ்ச உடனே அதெல்லாம் மறந்து போய்.
அப்ப ஈனைக்கு வலது என்று சொல்றது எந்த சைடு, இடது என்கிற எந்த சைடு, வலது சைடுக்கு ஜன்னத்தையும் இடது சைடுக்கு நரகத்தையும் பார்க்கக்கூடிய ஆற்றல் அந்த உறங்கி கிடக்க நித்திரையில கிடக்க அறிவு தட்டி எழுப்பப்படாம அந்த அறிவுக்கு இருக்கு. அறிவு உள்ளமெனும் வீட்டினிலே உறங்குகிற உன் அறிவை தட்டி எழுப்பு நீ என்று சொல்றாங்க. தான் அதை தட்டி எழுப்புறதுக்குரிய வழி என்ன? களிமாவை தியானம் செய்யறது. களிமாண்டு மட்டும் சொல்லி தெரியவரா? களிமா என்ன பேருக்கிட்ட இருக்க? களிமா இல்லாத நம்மட மாணவர்கள் எவ்வளவு பேர் களிமாவில் இருக்க தெரியுமா? கேட்ட சொல்லுவா. தியானம் செய்யறீங்களான்னு கேட்டு பாருங்க. எத்தனை வருஷம் நீங்க செஞ்சு கேட்டு பாருங்க. அப்ப இவங்களுக்கு இப்ப களிமா இருக்கிறதால அந்த ஜன்னத்தும் நரகமும் லத்திரமும் ஜெஹீம் அவ கல்பால அந்த கண்ணால அறிவால உணர்ந்திருப்பாளா கண்டிருப்பாளா? பிரத்யட்சமா காணலாம்டா தெளிவா காணலாமுங்க. அப்ப நீங்க எல்லாரும் இப்ப எங்க தெரியுமா இருக்கிறீங்க? ஜன்னத்துல அந்த வாசத்துக்குள்ள இருக்கிறீங்க. உங்களுக்கு இது மணக்குது. இல்லாட்டி நீங்க இந்த நரகத்துல போய் எங்கேயாவது ஒன்று மூக்க பிடிச்சிட்டு இருந்துப்பீங்க. இதுதான் மணக்கும் களிமா. இவ்வளவு நேரத்தை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு வந்திருக்கிறீங்களேன்னு அர்த்தம். ஏதோ ஒரு வால்சம் உங்களுக்கு என்ன செய்யுது? ஏதோ ஒரு டேஸ்ட் ஏதோ வந்திருக்கு, பற்றிக்கு படாம வர மாட்டீங்க. ஆனா இது பட்சத்தோட நிலைச்சிட்டம் என்ற அர்த்தம் இல்லை. அதை பாதுகாத்து நிலைக்க வைக்கும். அப்ப இப்ப எங்க அனிஸ் பாத்திமா? அப்ப அனிஸ் பாத்திமா இப்ப நீங்க எடுத்த விஷயத்துல சரியா ஏகமாக இருக்கிற ஒரு நிலையை நாம உணர்றோமா இல்லையா? அதே கணத்தில அந்த ஏகமா இருக்கிற அதே நிலையில கட்டுண்ட ஒரு நிலையும் உணரப்படுகிறதா இல்லையா? அந்த கட்டுண்ட நிலைய உணர்றது, இந்த உணரப்படுறது யாரிடத்தில? என்னிடத்தில். இப்ப நீங்க சொல்ற அந்த என்னிடம் என்கிற நிலை இப்ப உடலை மையப்படுத்தி இந்த கட்டுண்ட நிலையிலிருந்து வரக்கூடாது, ஏக நிலையிலிருந்து வரணும். அவன் செல்லணும். இது இப்ப அவன் தான் செல்லணும். அப்படின்னா அந்த நிலையிலிருந்து அவன் சொன்னான்டா உடலுக்குள் நானும் கூற்று. அப்ப ஏக நிலையிலிருந்து என்னிடத்தில் என்று சொல்லி அவன் உணர்ந்திருந்தான்டா, அவன் உணர்ந்தானண்டா. இப்ப உடலுக்குள்ள இந்த கூற்று வருமா? ஏக நிலையிலிருந்து இந்த கூற்று வருமா? அப்ப இவர் உண்மை உணர்ந்தவர். இவர் உளுத்தல் இல்லை, உளுத்து போக மாட்டார். உளுத்து போக மாட்டாருண்டா இல்லாம மாட்டாரு, ஒன்றுமில்லாம மாட்டாரு. இவர் இருப்பாரு. அப்ப அப்படி வந்தவங்க, அப்படி அந்த உணர்ந்தவங்க, அந்த வழியால போனவங்க எல்லாரும் தான் நல்லடியார்கள், நபிமார்கள், ரசூல்மார்கள். அவங்க போன அந்த பாதையை தான் எனக்கு நீ காட்டு, அந்த நேரான பாதையை எனக்கு காட்டு என்று நம்ம யாருக்கிட்ட கேட்கோம்? அவள்கிட்ட கேட்கோம். இப்ப கேட்ட அந்த வழியால நாம போனா அவளை போய் அதை உணர்ந்து அவங்க எல்லாரும் இருக்காளா இல்லாமட்டாளா? அப்படின்னா எல்லாரும் சந்திக்கலாதா? அப்ப மஸ்ஜிதுல் ஹரத்துல இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போய் எல்லாரையும் சந்திச்சு 2 ரக்காயத்து தொழுகைங்கிறது பொய்யா, ஹக்கா, உண்மையா இல்ல கற்பனையா? அப்ப இப்பயும் அவங்க அந்த நிலையில துளைவுள் உள்ள மஸ்ஜிதில துளைவுள் உள்ள அந்த நிலையில இருக்காரு. உணர்ந்தவங்க யாருமே என்ன செய்யறதில்லை, மறையிறல்ல. அவங்களுக்கு உடல் மட்டும்தான் மறைகிறது, அது மட்டும்தான் கலையும். அவங்க இருப்பாங்க. உணராதவங்க, அந்த நிலையை பிடிக்காதவங்க, உடலை நான் என்றே நம்பி வாழ்ந்தவங்க, உடலை நான் என்று உணரும் மக்கள் முடியாது. இன்னொரு பாட்டுல உடலை நம்பி வாழ்ற மக்கள் சிறுக்குல இருக்கிற மக்கள் சதர் பாட்டு சொல்றாங்க. அப்ப இப்படி இந்த சிறுக்குல இருக்கிற இந்த மக்கள் இணையுள்ள உள்ளத்தில், அதான சிறுக்கு, இடர்படுத்தும் ஜந்துக்கள், இருளில் வாழும் நரக நிலம் எங்க நடக்கார்? அப்ப இப்ப சும்மா சின்ன ஒரு பாயிண்ட் தான் இப்ப நல்லா உங்களுக்கு விளங்கும். இப்ப நீங்க கனவு என்று சொல்லி நீங்க காணாம நிஜம் என்று சொல்லி உலகம் என்று கண்டுகிட்டு இருக்கிற அந்த உலகம்
யாரு காண்ற கனவு? அப்ப அந்த நான் என்கிற இடத்தை கொண்டு போய் இப்ப நாம ஏனிக்கு வச்சு அதை விளங்குறோம். காண்போன் ஏகம் ஏகமாயிருக்கிற அந்த நிலையை வச்சுதானே விளங்குறோம். அப்ப அவன் கனவு எங்க இருக்கின்ற ஏகம்ங்கிற அந்த நிலையில, அந்த காண்போன்ங்கிற அந்த நிலையில காட்சியாக இருக்கிற ஒன்றுதான் கனவாக வருது. நாம இதை புறையை கெடுப்போம். இப்ப இதை எடுத்தோம்னா உங்களுக்கு புரியாது விஷயம் இல்லையா? அப்ப இப்ப நான் என்ற ஏனிக்கு போய் எடுக்கும் ஏகம்ங்கிற நிலையில எடுக்கும் இல்லையா? காண்போன்ங்கிற நிலையில ஏகமா இருந்து அந்த காண்போன்ங்கிற நிலையிலிருந்து தானே கண்டுகிட்டு இருக்கோம். இப்படி கண்டுகிட்டு இருக்கிற அவன் தானே கட்டுண்ட ஒரு பொருளா கனவுல வந்து நின்று இது நான் தான் காண்றேன்ங்கிற அந்த நினைவை மறந்து அந்த கட்டுண்டு நிக்கிற அதை நான் என்று தனிய அதை எடுத்து இன்னா இருக்கிற எல்லையத்தையும் நிஜமனு கண்டுதானே அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவன் இப்படி வாழக்குள்ள ஒரு ஒரு போதும் இவ்வளவுதான் என்று சொல்லி ஆசை ஒரு அளவோட இருக்கா அதிகமாயிருக்கா? இப்படி அவன் அதிகமாக ஆசைப்படுற எல்லாம் உலகத்தை பார்த்து உலகத்தில் இருக்கிறதான ஆசைப்படுறான். இப்படி ஆசைப்படுற எல்லாம் இந்த கட்டுண்டு நிக்கிற அவனிடத்தில இருக்கா? கட்டுண்டிருக்கிற அவனிடத்தில இல்ல. இருந்திருந்தா இருக்கண்டு கண்டானண்டா ஆசைப்படுவானா? அதனால இந்த உலகத்தை வாங்கணும் என்றே நிச்சயம் அவன் ஆசைப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கானா செத்துக்கிட்டு இருக்கானா? அதே நேரத்துல அந்த காண்போன இருக்கிறதும் நான் தான் என்று சொல்லி மொத்த அவனே ஆசைப்பட்டா. யாரு? தண்ணி காண்போன அவன் தானே. அவனே ஆசைப்பட்டா, அவனே அவன் விரும்பினா, அவன் இருக்கிற அந்த நிலையையே அவன் பிடிச்சானண்டா இவன் வாங்கணும் என்று நினைச்சு ஆசைப்பட்ட எல்லாம் இங்க இருக்கும். அவன் தன்னிடத்துல இப்ப மொத்தமா இருக்குமா கொஞ்சம் கொஞ்சமா இருக்குமா? ஹோல்சேல் வியாபாரியா இருக்கிற நல்ல மைண்டியா நாம ரிட்டேல் வியாபாரியா இருக்கிறது. அப்படி ஹலீஃபாவா பிறகு ஒசாது சொல்றாங்க, பேரண்டம் யாவும் நீ என்று ஆனால் பேரண்டம் யாவும். இப்ப காண்போனுங்கிற அந்த நிலைக்கு போகாம பேரண்டம் நான் பேரண்டமாக இருக்கிறது நான் தான் என்று உணரலாமா? அப்ப காண்போனுங்கிற நிலைக்கு போன ஏன் உணரலாம்? அவன் தான் உணர்ந்திருக்கான் அந்த பேரண்டத்தையும். நான் என்று உணர்ந்திருக்கிறவன் யாரு? கனவுல கட்டுண்டு நிக்கிற அவனா காண்போனா? அவன் தான் உணர்ந்திருக்கான். அவனோட உணர்வுலாம் அத்தனையும் இருக்கு. இவர் வந்து ஒரு கொப்பி. இவர் இந்த ஒன்றை வாங்கினாலும் இவர் தனக்கண்டு சேர்த்து வச்சிருந்தாலும் அவன் கொடுப்பானா? இவரே கலைஞ்சிடுவாரு. இவரே பிடிச்சு கலைஞ்சு விட்டுருவான். பேராசை கொண்டாயே பிடிவாதம், பேராசை கொண்டாயே பிடிவாதம், பிடிவாதம் செய்தாயே பிடிவாதம் செய்தாயே மண்ணோடு மண்ணாவது. என்னையா மண்ணோடு மண்ணாவது? அப்ப இந்த மண்ணா கிடக்காரினா உங்களை வீட்டை வெளியில மண் கிடக்கா? அவர் தான் கிடக்காரு, போய் பாருங்க. இப்ப உளுத்தர் வாழ்வு எப்படி உளுத்து போயிட்டா வர்ற வாழ்வு? உளுத்து உண்மையை உணரல அவரு. அவர் உலகத்தை தேடுறதுக்கு தானங்க வாழ்ந்தாரு. அப்ப புத்தி உள்ள மனிதன் இந்த புவி உலகம் ஆகியங்காக இந்த புவி உலக தேடுறதுக்கு, இந்த புவி உலகம் அப்படியே வாங்குறதுக்கு, இந்த புவி உலகையே சேர்த்து வச்சுக்கிறதுக்கு ஒருத்தன் வாழ்றவனோ அது புத்தி உள்ளவனுங்காலா மடையனுங்காலா? அப்ப இவரு மடையண்ட வேலை பார்த்திருக்காரு இவ்வளவு காலமும். இவர் அப்ப இவன் முழு மூடன் 2 வேதம் சொல்ற சரியா இல்லையா? இவரை என்னடா தனக்கிட்ட இருக்கு எல்லாம், அத வேறையா காட்டி அத ஆசைய ஊட்டி
இவரை மண்ணோட மண்ணாக்குற வேலை எவன் செய்யறான்? அப்படி மண்ணோட மண்ணாகிற ஆக்கள் தான் நிரப்புவேன் என்றிருக்கான் எதிகட்டைகளாக எதிர்ந்து கொண்டிருக்காக என்கிறதெல்லாம் உங்களுக்கு விளங்குமா? என்னடா இந்த மண்ணுக்கும் உயிர் நீக்கி அதெல்லாம் உணர்ந்து கொள்ற இடம் மாறதுக்கு நீங்க எந்த இடத்துக்கு வரணும்? சோதனை இல்லா மண்ணுயிர் இல்லை, சோதனை இல்லா மண்ணுயிர் இல்லை. அப்ப ஒரு மண் போல புழுவா இருந்தாலும் மண்ணா இருந்தாலும் எண்ணெயா இருந்தாலும் அதுக்கு என்ன இருக்கி அப்படி எல்லாம் எல்லாம் வேதனை அனுபவிக்குது. நமக்கு தான் வழங்குது இல்ல. சோர்வடைந்தாயா சொர்க்கமே இல்லையா? சோதனை வேதனை உயர்த்தும் வழி சாதனை என்பது சொர்க்க வழி. புடிபடுத நான் காட்டுற இடம் பாட்டுதான் தெரியுது. அதுக்குத்தான் பாட்டை கேளுங்க. பாட்டு சும்மா உங்களுக்கு எல்லாத்தையும் நல்ல உங்களோட கல்வி திரைகளை எல்லாம் கிழிச்சறி கல்வை துறக்க வைக்கிறதுக்கு எந்நேரமும் உங்களோட கல்புல கௌதர்ங்கிற 6 ஊற்றெடுத்து ஓடுறதுக்கு பாட்டோட இருங்க. ஏகத்துவ பாடல் ஈகாமத்து பாடல், தெய்வீக நாதத்தின் வெளிப்பாடே இல்ஹாம். இதை உணர்ந்து வெற்றி பெற இறை தியானம் அவசியம். அதனால பாட்டை மட்டும் கேட்கக்கூடாது, தியானமும் செய்யணும். அந்த பாட்டை கேட்கறதும் பாட்டை விளங்குறதும் பாட்டை பத்தி பேசுறதும் தான் அதிகமாக 100க்கு 99% இந்த உறவாட்டம் நடக்குது இல்லையா? அப்ப நாம இன்னைக்கு என்ன செய்யறோம்? பாட்டை விளங்குறோம், பாட்டை புரிகிறோம், பாட்டை இன்னும் என்ன செய்யறோம்? ஒவ்வொன்றா பிரிச்சு 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 மேஞ்சி சிந்திக்கமா இல்லையா? சிந்தனைக்கு எடுக்கும். இதுக்கு ஞானமும் இருக்கணும். அந்த பாட்டு நம்மளோட கல்வியில இருக்கணும். இருந்தா நமக்கு எல்லாத்தையும் துறக்கும். எல்லாம் துறந்து கல்வி காட்டும். அனுபவத்தில உங்களோட அறிவு உங்களுக்கு ஒவ்வொன்றையும் தெளிவா உணர்த்தி தரும். தெளிவா விளங்கிக் கொள்வீங்க. ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இல்லாம. அனசாபி சென்னூரால் இருக்கிறா? நேர்ல இப்படி பார்த்துக்கிட்டு இல்லைங்கிறீங்க. நேர்ல தெளிவா பார்த்துக்கிட்டு இல்லைங்களா? இப்ப நீங்க யாராவது ஒரு ஆள் உங்கள்கிட்ட வந்து அனசாபி சென்று காத்தாங்குடியில டீன்ரோல இப்படி இடிக்காரா என்று கேட்டேன்னு சொல்லுவீங்க. அடிச்சு சத்தியமா இடிக்காரன்னு சொல்லுவீங்களா இல்லையா? கண்டிருக்கிறீங்களா இல்லையா? அதனால அப்படித்தான் நான் சொல்றேன். அப்படித்தான் உங்களுக்கு தெளிவாக இதை உணர்வீங்கன்னு சொல்றேன். உங்களோட அறிவால் அறிவீங்கன்னு சொல்றேன். இப்ப நேரில் பார்த்திருக்கிறதால யாராவது கேட்டா அடிச்சு எங்களுக்கு தெரியும் என்று நீங்க எங்கட கண்ணால நாங்க கண்டோம் எப்படி உறுதியாக உங்களோட அறிவுல நீங்க வச்சிருக்கிறீங்க விளங்குதாது? எப்படி உங்களோட அறிவு உறுதிப்பட்டிருக்க? இப்படி அறிவு உங்களுக்கு எல்லாத்தையும் உறுதியா உணர்த்தி தருமங்க. கற்பனையில் இல்லை. அதுக்கு என்ன செய்யணும் அனுசாத்தியமா? என்ன தியானம்? இறை தியானம் செய்யணும். இறை தியானம் என்ன? கட்டுண்டு நான் என்ன இருக்கேன் என்று உடலை நினைச்சிட்டு இருக்கிறதா? ஏகமாக நான் இருக்கேன் என்று சொல்லி ஏகத்தில சரிபடுறதா? ஏகமாக நான் இருக்கிறேன் என்று அந்த ஏகத்தை உங்களோட உள்ளம் ஏற்றுக்கொள்ளும். ஏற்றுக்கொள்றீங்க விளங்குதா? ஆரம்ப நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வலுப்பெற்று சென்றா, இன்னும் உறுதியாய்ச்சென்றா ஏகத்திலே இருக்கணும். நீங்க அதைத்தான் ஏகத்தில் தரித்திருந்து இயன்றவர் இருக்க செய்யுங்க. அப்ப இப்ப நீங்க இறைவனை ஏகனாக உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டீங்களா? இப்படி இறைவனை நீங்க ஏகனா ஏற்றுக்கொண்டதிலே எந்த அளவு சந்தேகம் இருக்கு உங்களுக்கு? சந்தேகம் இல்லை. அப்படித்தான் எல்லாத்தையும் உணர்வீங்க. எல்லாத்தையும் உங்களை அறிவு உணர்த்தும் உங்களுக்கு. இப்ப எவனாவது இறைவன் ஏகன் இல்லை என்றாலும் நீங்க விளக்கி கொடுப்பீங்க. ஜவா உன்னோட அனுபவத்துல நான் உங்களுக்கு உணர வச்சுத்தாரேன். உன்னோட அனுபவத்துல நான் உனக்கு விளக்கித்தாரேன். நீ இல்லை இன்னைக்கு ஏகமா இருக்கிறான் அவன். அப்போ உஸ்தாது சொல்றாங்க, இறைவனை ஏகனாய் ஏற்றவர் உள்ளம்.
இறைவனை ஏகனாய் ஏற்றவர் உள்ளம் இன்பம் விளையும் சொர்க்க நிலம். இப்ப அவர் உள்ளத்துல என்ன விளைஞ்சிட்டு இருக்கும்? இன்பம். ஏன் விளையுது? இறைவனை ஏகனாயிட்டுக் கொள்ளத்தால. இறைவனை ஏகனா ஏற்றுக்கொண்டிருக்காரு. நம்பல்ல, அறியல்ல, கற்றுக்கொள்ளல, உள்ளத்தால இறைவன் அவர் ஏற்றுக்கொண்டுட்டாருண்டா. இப்ப நான் உங்களுக்கு ஏற்கனவே விளக்கினேனே, பௌதீகமா அனசாபிஷ தெளிவா நீங்க கண்டையா, உங்களுக்கு தெரியுமா? என்ன செய்வீங்க? அடிச்சு செல்வீங்க, தெரியும். இது உதாரணம். இந்த உதாரணத்தை வச்சு நீங்க இறைவனை ஏகனா அவர் இருக்கிற நிலையை உள்ளத்தால உணர்ந்திருக்கிறீங்களா கேட்டா, அடிக்கிற அடியில மேசோட ஒண்ணு ரெண்டா எனக்கு லேப்டாப் உடைஞ்சிடும், இல்ல நான் அடிச்சிருவேன். அதுதான் உறுதி அணியுமா தான். எங்கே இருக்கான் கற்பனையில, எங்கே இறைவன் இருக்கான் என்று சொல்லி அவன் இவன் சொல்லி கேட்டு, எங்கே இருக்கான் என்று அவன் இவன் எல்லாம் நமக்கு ஒரு வடிவத்தை காட்டி, எங்கே இருக்கான் என்று அவன் ஒரு வர்ணரையில ஒரு சொல்லுகளை போட்டு இந்த பதிச்சு வச்சுக்கிட்டு கற்பனையில இறைவனை நம்பிட்டு இருக்கிற நம்பிக்கை அது. அவனோட உள்ளத்தில இந்த இறைவனை ஏகனா ஏற்றுக்கொள்ற இந்த இடத்தை காட்டி கொடுக்காம, இந்த இடத்தை காட்டி கொடுக்கிற அந்த அறிவை உறக்கத்தில போட்டு கற்பனையாக கடவுள் இருக்கிறதாக ஊட்டிட்டு இருக்கான். அவளுக்கு கற்பனை கடவுளை மறந்து விட்டு இறையோட கலந்துறேன்னா எனக்கு முதல் நான் தெரிஞ்சிட்டேன் வெப்பமே. அந்த கலக்கிற இறைவனும் எனக்கு தெரியணுமா இல்லையா? அப்ப இறைவன் எனக்கு தெரிய வாரேண்டா, இறைவன் நிலை எனக்கு தெரிகிறேண்டா, அந்த நிலை தெரிகிற இடம் தெரிகிற அந்த நிலைமை ஏற்படுறேண்டா, அது கல்பெல்லாம் ஏற்படும், உள்ளத்தெல்லாம் ஏற்படும். அதுக்கு என்ன செய்யணும்? உள்ளத்துல உறங்கி கிடக்கிற அந்த அறிவு என்ன செய்யணும்? எழுப்பி அது விழிக்கணும். விழிச்சா அது யாரை காட்டித்தரும்? இறைவன் ஏகனா இருக்கிற அந்த நிலையை காட்டித்தரும். உங்களுக்கு காட்டி இனித்தான் தருமா? காட்டி தந்தாச்சா? அப்ப இனியும் அந்த அறிவை என்ன செஞ்சுறாங்க? உறங்க விடாதங்க. அது விழிப்பா அந்த ஏகமா அந்த நிலைய இந்நேரமா அந்த அறிவால என்ன செய்யுங்க? பார்த்துக்கிட்டுறீங்க, கேட்டுக்கிட்டீங்க, உணர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட உள்ளத்துல என்ன விளையும்? அப்ப இப்ப எங்க இருக்கிறீங்க? அப்ப உங்களை நரகத்தில இருந்து, கட்டுண்ட நிலையில இருந்து, உடலை நான் என்று நம்பின நிலையில இருந்து உங்களை பாதுகாத்து ஜன்னத்துக்குள்ள கொண்டு போய் உங்களை நுழைய வச்சிருக்கிறவன் யார்? இப்ப அவனால முடியும், அனசாபிசால முடியுமா? அப்ப அனசாபிசுங்கிற திரையை கொண்டு உங்களுக்கு அதை காட்டி தந்தது யார்? இப்ப அவன் தான் உங்களை பாதுகாத்தீங்கவா, அதுக்குள்ள கிடந்த போதும். அவன் நான் இருக்கானா கூடவே, அவனை விட்டுறாதீங்க என்று சொல்றது சரியா? அப்ப இந்த உலகத்தையும் விட உறவுகளையும் விட என்னை விரும்பாத வரைக்கும் அவன் பூரண மூமினாக மாட்டான் என்று செல்லத்துக்குரிய அர்த்தம் கருத்து கரெக்டா புரியுதா? சரியா புரியுதா? சந்தேகம் இல்லாம புரியுதா? தெளிவா விளங்குதா? அப்ப இன்பத்தோட இங்க என்ன காசி பணம் பொருளாதாரத்தில நீங்க இன்பத்தை பிறவே இல்லாது. நிந்தைக்கில்லவாமா நித்திரையை நீக்கி விட்டு, இந்த நித்திரையில் கிடக்கிறது என்ன? அந்த நித்திரேனுக்குமா நித்திரையை நீக்கி விட்டு நிம்மதியை தருமா. நிம்மதியா இருக்கிற வழி தன்னிலையில இருக்கக்குள்ள, நிம்மதியா இருக்கிற நிலை தன்னிலையில உணரப்பட வேண்டி இருக்கக்குள்ள நிம்மதி தேடி அலைகிறவனையில நாம என்ன நினைக்கிறேன்? எதிலே எல்லாம் நிம்மதி கிடைக்கும் என்று தன் வாழ்க்கையை இந்த உடலோட சேர்த்து இவன் கொண்டு போறது எவன் கூட்டிக்கிட்டு போறான் என்று தெளிவா சொல்லணுமா? விளங்குதா? இப்ப போதும் தானே? அப்ப நிப்பாட்டு.